வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சாத்துக்குடி அதுவும் காய் வெட்டமாக இருந்தால் அதை கட் பண்ணி ஜூஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சுலபமாக ஒன்றும் வழியே நான் சொல்கிறேன். சாத்துக்குடி எடுத்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க. அதையும் 2 கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி கையில் அந்த மேல் தோலை நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னாவே அப்படியே தனியாக தோல் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற விதை இருக்கு இல்லைங்களா, அந்த கொட்டை, அதுவும் கொட்டையும் தனியாக வந்துடுங்க. ஈஸியாக நீங்கள் உரிச்சு எடுத்துடலாம். நான் இதை 3 நாளாக நான் வச்சுருந்தேன். என்கிட்ட சாத்துக்குடி புளியறது கிடையாது. அதனால் நான் அப்படி போட்டுட்டு டக்குன்னு இந்த மெத்தடில் சாத்துக்குடியை தோல் தனியாக சதை தனியாக உரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இதை அப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உரிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி உரிக்கும் போது அந்த கொட்டை நடுவில் தான் இருக்கும், அப்படியே கீழே விழுந்துடும். நம்ம 4ஆக கட் பண்ணுறோம் இல்லைங்களா, சதைப்பற்றுக்குள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் கீழே விழுந்துடும். பாருங்கள், நான் எவ்வளோ சுலபமாக உரிக்கிறேன். நம்ம முழு சாத்துக்குடியை உரிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும். அதுவுமே கெட்டியாக சாத்துக்குடி இருந்தால் சதையோட சாத்துக்குடி தோல் வரவே வராது லேஸில். இப்போ பாருங்கள், நான் மடன்னு அதை உரிச்சு எடுத்துட்டு கொட்டையை மேலாப்பில் அப்படி கீழே விழுந்துடும். நம்ம கட் பண்ணி உரிக்கும் போதே சில கொட்டைகள்லாம் விழுந்துடும். 1 2 இருந்தால் அதை எடுத்துருங்க. எடுத்து மிக்சி ஜாரில் இப்போ சாத்துக்குடி எல்லாமே உரிச்சு எடுத்து ரெடியாக வச்சுட்டேங்க. அதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஜூஸர் ஜார் தான் நான் எடுத்திருக்கேன். ஜூஸர் ஜாரில் நடுவில் இருக்கிற ஜார் தான் எடுத்திருக்கேன். இதில் எல்லாத்தையுமே சொலையை எடுத்துட்டு கொட்டையை மட்டும் லைட்டாக அப்படி நீக்கி விட்டுட்டேன். நீக்கினா அது விழுந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கொட்டையை எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 2ஆக கட் பண்ணி 4ஆக கட் பண்ணி அதையும் சின்ன துண்டுகளாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், தேவையான அளவு சர்க்கரை. நான் 1 கிளாஸ் ஒரு சாத்துக்குடிக்கு 1 கிளாஸ் ஜூஸ் தான் எடுக்க போகிறேன். அதனால நான் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு நான் வடிகட்டுறதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக அருமையாக சாத்துக்குடி ஜூஸ் என் பையனுக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி செய்து பாருங்கள். சாத்துக்குடி ஜூஸும் ஈஸியாக நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நான் சாத்துக்குடி ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து தக்காளி இல்லைங்களா, கவலையே பட வேண்டாங்க. மிளகாய், வரமிளகாய் ஒரு 4 5 எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் சில்லு ஒரு 5 6 துண்டு தேங்காய் சில்லு வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பூண்டு ஒரு 4 வச்சுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் போல், கொஞ்சமாக புளி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே பச்சையாக வதக்கிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டு தாளிதம் செஞ்சு சட்னியில் கொட்டிடுங்க. தக்காளி சேர்க்காத இந்த சட்னிக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்ல எண்ணெய் விட்டு சுருள வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 1 வாரம் கூட இந்த சட்னி கெடாது. தக்காளி இல்லாத நேரத்தில் கவலையே பட வேண்டாங்க. இந்த மாதிரி சட்னி அரைச்சி அசத்துங்க. சுவை அருமையாக இருக்கும். காரசாரமாக இன்னும் கூட 2 இட்லி கூட சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது ஆன்லைன் ப்ராடக்டை தான். ஆன்லைன்லேருந்து என்னுடைய மகள் எனக்கு வாங்கி கொடுத்த ப்ராடக்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் கூட கன்னும் சுத்தியலும் நினச்சேங்க. அது கிடையாதுங்க. இது இளநீர் ஓப்பன் பண்ணுற ஓப்பனர் தான். என் பொண்ணு வாங்கி கொடுத்தாங்க. பிரயோஜனமே இல்லைங்க. தெரியாமல் சிலதெல்லாம் ஆன்லைனில் வாங்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி இருக்குது பாருங்கள். அந்த மூடியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கம்பி இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த மூடியை நான் எடுத்து காண்பிக்கிறேன். மூடியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு பாருங்க, அந்த மூடியை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் இப்படி எடுத்துட்டு இப்போது மூடி எடுத்த பிறகு நீங்கள் இளநீரில் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஹோல்ஸ் விழுங்கலாம். அந்த ஹோல்ஸ் இளநீரில் இருக்கிற டஸ்டெல்லாம் அந்த டியூபுக்குள்ளே உங்களுக்கு போயிடும். இந்த ஸ்டிக்கு வச்சு பேக் சைடு வச்சு தள்ளினீங்கன்னா அந்த டஸ்ட்டு வெளியில் விழும். இதுதான் இளநீர் ஓப்பனராக. எனக்கு அது ஒன்றும் திருப்தியாக இல்லைங்க. நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ரொம்ப வேஸ்ட்டுங்க. இந்த ஓப்பனரை சுற்றி இளநீரை ஹோல்ஸ் போட்டு அதிலேருந்து தண்ணியே விழலைன்னா பார்த்துக்கோங்களேன். நான் பேசாமல் இதை ஓரமாக வச்சுட்டு சுத்தியில் வச்சு சுத்தியல் பின்பக்கம் 2 குத்தி ஓப்பன் பண்ணால் தண்ணி நிறைய அப்படியே ஈஸியாக சுலபமாக தண்ணி இளநீர்லேருந்து நான் எடுத்துட்டேங்க. இந்த டூல்ஸை வச்சு நம்ம கொஞ்சமாக அந்த ரவுண்டு வரைக்கும் தான் ஹோல்ஸ் இளநீரில் போட முடியுதோ
அதுக்காக நிறைய நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி சுத்தியில் பேக் சைடில் நீங்கள் வந்து உடைக்கிறதுனால ஈஸியாக சுலபமாக நம்ம வேலையும் முடிஞ்சிடும். இளநீர் ஓப்பனர் வாங்கவே வாங்காதீங்க. இதனால் நமக்கு பணம் வேஸ்ட் ஆகுறது மட்டும் இல்லை, மன உளைச்சலும் நமக்கு டைமும் தான் வேஸ்ட் ஆகும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட ஒரு சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.